ஸோ ஹாய் ஹலோ, இதுதான் வந்து கேன்வாவோட ஆடியோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஆடியோ வந்து திருப்பியும் வந்து நம்மளுக்கு தேவையான வாய்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோஸ் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். மொபைல் வீடியோ அப்படி இல்லைன்னா யூடியூப் வீடியோஸ், இது ரெண்டு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மொபைல் வீடியோ கிளிக் பண்ணோம்னா ஸோ தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆகிட்டு பேஜ் வந்துடுச்சு. ஸோ ஓகே, ஸோ பேஜ் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து எந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த செக்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அப்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு போயிட்டீங்கன்னா அப்லோடு ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஸோ இருக்கிற அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸோட எம்பி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ ஃபைலோட சைஸை பொறுத்து தான் இங்கே டைம், ஏன்னா எல்லாமே சர்வர் பேஸ் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வீடியோ எடிட்டர் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அது எல்லாமே வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஆப்னா வந்து ஆப் பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸாக தான் இருக்குது, நீங்கள் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. இங்கே வந்து நான் ஆடியோனா நான் இப்போ நம்ம ஆடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஆடியோஸும் இங்கே நம்ம அப்லோடு பண்ணால் ஸோ அந்த ஆடியோ எடுத்து நம்ம இங்கே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் செகண்ட், ஸோ ஓகே நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. இந்த போர்ஷன் வந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் வீடியோக்கு எடுக்க மொபைல் வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் சரிங்களா. மொபைல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. இன்னும் கொஞ்சம் நம்ம இப்படி தள்ளோம்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக் இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த ஆடியோ டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆடியோ டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒன்று இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து அவங்க பேசியிருக்க அந்த டைலாக் மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த டைலாக்கை வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வாய்ஸை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம அதில் இருக்க நான் வாய்ஸை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எதுவுமே வரல பாருங்க. திருப்பி வந்து நான் அந்த வாய்ஸை ஆட் பண்ணுறேன். செகண்ட் வாய்ஸ் ஆட் ஆகல. ஓகே, ஆட் ஆகிடுச்சு. என்ன பார்த்து நடனமாடுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ கட் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆடியோ டூல்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வீடியோ வந்து நீங்கள் வந்து அந்த ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். அப்படின்னா டியூரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஆடியோ ஃபைல் நீங்கள் டெலிட் பண்ணி மேலே ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்ஹான்ஸ் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் இன்னும் நல்லா வந்து நல்லா இருக்கும். ஒரு செகண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள்.
பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. ஸோ இந்த ஆடியோஸை வந்து இங்கேயோ ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கல. இங்கே பேலன்ஸ் ஆகலாம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ 59%. ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்ல வந்து ஹை வால்யூம் வச்சிங்கன்னா அதோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகி காட்டும். பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு வீடியோஸோ இல்லை எப்படி திருப்பி இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் இல்லை. ஸோ ஆட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து திருப்பி இன்னொரு நியூ பேஜ் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேஜஸ் நிறைய ஆட் பண்ணிட்டு போகலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸை ஆட் பண்ண இது வந்து சர்வர் பேஸில் ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளோ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன வீடியோ ஒரு 1 மினிட் 2 மினிட் ஒரு 15 மினிட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட்டை ஆட் பண்ண அப்படின்னா ஓன் வீடியோவை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஓன் வீடியோ எடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணோம்னா ஸோ இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பி-ரோல் பண்ண முடியும். ஸோ பி-ரோல் ஏ-ரோல் அந்த மாதிரி நிறைய செக்ஷன்லாம் இருக்குது. அது வர செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த பி-ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா பி-ரோல் ஆட் பண்ணுறது, காப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. காப்ஷன்ஸ்னால் நீங்கள் பேசுகிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வர வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணோம்னா நான் இங்கே போயிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே. ஸோ அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது, வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது, பி-ரோல் ஆட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்லோடு ஃபைல்ஸ் போங்க. ஓகே, அப்லோட்ஸ் இருக்கா? இந்த அப்லோட்ஸில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செக்ஷனில் ஸோ ரெண்டாவது செக்ஷனில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோம். இந்த செக்ஷனுக்கு ஒரு ஆடியோ தேவை. அதுக்கு ஆடியோக்கு என்ன பண்ணணும்னா ஸோ கீழே இங்கே வந்தீங்கன்னா ஆடியோஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரெக்கார்டட் வாய்ஸ், அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து ரெக்கார்டட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுவோம் 3 செகண்ட். ஸோ திஸ் இஸ் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு கலரிங் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கலரிங் இமேஜ் தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது. ஸோ இங்கே ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா ஸோ இந்த வாய்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ப்ளே பட்டன் கொடுப்போம். பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. ஸோ திஸ் இஸ் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு கலரிங் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கலரிங் இமேஜ் தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது. ஸோ இங்கே ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வாய்ஸ் வேணாம்னா நீங்கள் வந்து வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு கலரிங் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கலரிங் இமேஜ் தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது. ஸோ இங்கே ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸோ இங்கே டியூரேஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ எத்தனை
இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் தரமோ இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா 1 செகண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்குது. ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவை MP4 ஃபார்மெட் தான் வீடியோவாக இருக்கும். மீடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபெக் இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ MP4 இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் ஆகிடும். 1 செகண்ட். ஸோ ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அது நெட்டோட ஸ்பீடும் பொறுத்தும் இருக்குது. ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரோவில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணலாம். நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் பி-ரோல் பார்த்தீங்கன்னா பி-ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அட்வர்டைஸிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அட்வர்டைஸிங் இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறீங்க. ஸோ ஓகே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸிங் பார்ப்பீங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ் வரும், ஃப்ரண்டில் வேர்டிங்ஸ் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷன்லாம் ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க, இந்த மயில் என்ன பார்த்து நடனமாடுது. ஸோ திஸ் இஸ் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு கலரிங் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கலரிங் இமேஜ் தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரெடி பண்ணது. ஸோ இங்கே ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஓகே, இந்த செக்ஷன் இதோட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஒரு நியூ டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.